நீங்க இவங்க சொத்தை ஏமாத்தி வாங்கினதா வழக்கு தொடுத்திருக்காங்க. இத பத்தி நீங்க என்ன சொல்றீங்க? சார், எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல சார். அடுத்தவங்க காசுக்கு நான் என்னைக்குமே ஆசைப்பட்டதே இல்லை சார். யாரு நீயாடா? ஃப்ராடு. மொத்தமா ஏமாத்தி வாங்கிட்டு நடிக்கிறியா? சைலன்ஸ். கோர்ட்ல இது மாதிரிலாம் பேசக்கூடாது. சாரி சார். சார், நீங்களே பாருங்க சார், ஒரு கோர்ட்டுக்குள்ள வந்து எப்படிலாம் பேசுறாங்க. ஏன்னா என் மேல அந்த அளவுக்கு வன்மத்தில் இருக்காங்க சார். அதனால தான் சார் என் மேல பொய்யா ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. நீங்க சொத்தை ஏமாத்தி வாங்கலன்னு சொல்றீங்களா? சார், அப்படி நான் ஏமாத்தி வாங்குறதா இருந்தா நான் ஏன் சார் என் வைஃப் ராகினி பேர்ல வாங்க போறேன்? சார், நான் என் பேர்லயே வாங்கியிருக்கலாம்ல சார். சார், நியாயப்படி நான் தான் சார் அவங்க மேல கேஸ் போடணும். எங்க அப்பாவை ஏமாத்தி தான் அவங்க அந்த கம்பெனியை வாங்கினாங்க. டேய், யாரா ஏமாத்துறது? நீ தான் கிரிமினல் நம்பர் 1 ஃப்ராடு. சைலன்ஸ். பரந்தாமன், கொஞ்சம் அமைதியா இருக்க சொல்லுங்க. அப்புறம் கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்னு அவங்க மேல ஆக்ஷன் எடுக்க வேண்டியது வரும். நடேசன் சார், கொஞ்சம் பொறுமையா இருங்க சார். சாரி யுவர் ஆனர். சார், நாங்க ஏமாத்தி எதுவும் வாங்கல சார். எங்க அத்தையும் மாமாவும் தான் ராகினி பேர்ல எழுதி கொடுத்தாங்க சார். இப்ப அவங்க பசங்க 2 பேரும் ஃபோர்ஸ் பண்ணி கேஸ் போட வச்சிருக்காங்க சார். ஐயா, எங்களை யாரும் கட்டாயப்படுத்தல. எங்க மேல இருக்கிற ஒரே தப்பு இவனை பத்தி தெரியாம எங்க பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்ததுதான். அவளோட மனசையும் இவன் மாத்தி வச்சிருக்கான். எங்களை பத்தி பொய்யான கதையெல்லாம் அவகிட்ட சொல்லி வச்சிருக்கான். சார், என் வைஃப் ஒன்றும் சின்ன குழந்தை கிடையாது சார். அவ ஒரு டாக்டர். சொந்தமா அவளுக்கு முடிவெடுக்க தெரியாதா சார்? டேய், நீ நினைக்கிறதாண்டா அவளை பேச வச்சுட்டு இருக்க? ஐயா, இவன் எங்க அப்பா அம்மா ஏமாத்தி சொத்தை எழுதி வாங்கிட்டான். அது இவன் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச சொத்து. இவனை மாதிரி ஒரு கிரிமினல் கைக்கு போகக்கூடாது ஐயா. ஐயா, பத்திரத்தை சரியா படிக்காம என் ஒய்ஃப் அதுல கையெழுத்து போட்டாங்க. அதான் நாங்க பண்ண பெரிய தப்பு. தயவு செஞ்சு எங்க சொத்தை எங்ககிட்ட திருப்பி மீட்டு கொடுத்துருங்க. நாங்க சட்டத்தை மட்டுமே நம்பி இங்க வந்திருக்கோம்.